சிறந்த பொருள் தொழில்நுட்ப பண்புகள் சார்ந்தது, ஆனால் உள்ளூர் கிடைக்கும் மற்றும் விலை போன்ற காரணிகள் அனைவருக்கும் பொருந்தக்கூடிய தீர்வு எதுவும் இல்லை. பல்வேறு வகையான மீன்பிடி கியர் குறிப்பிட்ட பொருள் தேவைகள் உள்ளன. எடுத்துக்காட்டாக, பர்ஸ் சீன்களுக்கு மூழ்கும் வேகம் முக்கியமானது, கில் வலைகளுக்கான வெளிப்படைத்தன்மை மற்றும் மென்மைத்தன்மை மற்றும் சிராய்ப்பு எதிர்ப்புடன் இணைந்து அதிக உடைக்கும் வலிமை ஆகியவை கீழ் இழுவைகளுக்கு அவசியம். மீன்பிடி உபகரணங்களை வலைப்பொருளின் அழுத்தத்தின் அடிப்படையில் 3 முக்கிய குழுக்களாக வகைப்படுத்தலாம். குழு 1 குறைந்த அழுத்த கியர், நுண்ணிய கில் வலைகள் போன்ற துல்லியம் தேவைப்படும் வலைகளை உள்ளடக்கியது. குழு 2 நடுத்தர அழுத்த கியர், சிறிய அடிவயிற்று இழுவைகள், மீன்பிடி கோடுகள், பொறிகள் மற்றும் ஸ்கூப் வலைகள் போன்ற வலிமை மற்றும் நெகிழ்வுத்தன்மை சமநிலை தேவைப்படும் வலைகளை உள்ளடக்கியது. குழு 3 அதிக அழுத்த கியர், பெரிய அடிமட்ட இழுவைகள் மற்றும் வேகமாக ஓடும் ஆறுகளில் பயன்படுத்தப்படும் இடைவெளி வலைகள் போன்ற அதிக சுமைகளை தாங்கக்கூடிய வலைகளை உள்ளடக்கியது. பொருள் தேர்வு. பாலிமேடு சோகஸ்மெலி குழு 1 மற்றும் 2க்கான பொதுவான தேர்வு கில் வலைகள், பர்ஸ் சீன்கள் மற்றும் தலைவர்களுக்கு ஏற்றது. பாலியதிலீன் சோகஸ்மெலி குழு 2 மற்றும் 3க்கான பொருத்தமானது, அதிக வலிமை மற்றும் நெகிழ்வுத்தன்மை தேவைப்படும் இழுவை வலைகளுக்கு ஏற்றது. பாலிப்ரோபிலீன் சோகஸ்மெலி குழு 1க்கான சிறந்த தேர்வு, செட் வலைகள் போன்ற குறைந்த அழுத்த தேவைகளைக் கொண்ட வலைகளுக்கு ஏற்றது. PVC பாலிவினைல் குளோரைடு சோகஸ்மெலி குழு 2க்கான பொருத்தமானது, செட் மற்றும் லிப் வலைகளுக்கு ஏற்றது. BVA பாலிவினைல் ஆல்கஹால் சோகஸ்மெலி குறிப்பாக குழு 1 பர்ஸ் சீன்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது, வலிமை மற்றும் நீரில் கரைதிறன் சமநிலையை வழங்குகிறது. கூடுதல் காரணிகள். இன்று நாம் ஃபிஷ்நெட் தயாரிப்பின் கண்கவர் உலகிற்குள் நுழைந்து கொண்டிருக்கிறோம். முதலில் கில்நெட்ஸை பார்ப்போம். நீருக்கடியில் ஒரு மாபெரும், கண்ணுக்கு தெரியாத திரைச்சிலையை கற்பனை செய்து பாருங்கள். அதுதான் யோசனை. முக்கிய விஷயம் என்னவென்றால், போராடும் மீனை பிடிக்க போதுமான வலிமையான பொருளை பயன்படுத்த வேண்டும், ஆனால் மறைந்திருக்கும் அளவுக்கு மெல்லியதாக இருக்கும். தண்ணீரில் கண்ணுக்கு தெரியாததாக இருக்க வேண்டும். மீன்களை கண்டறிவதற்கான வாய்ப்புகளை குறைக்கும் அதே வேளையில் பிடிப்பு திறனை அதிகரிக்க இது மிகவும் முக்கியமானது. கயிறு மற்றும் கண்ணி பட்டையின் விட்டம் விகிதமானது கில்நெட்களை வடிவமைக்கும் போது கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான அளவுகோலாகும். தடிமனான கயிறுகள் மீன்களுக்கு அதிகமாக தெரியும், அவற்றின் பக்கவாட்டு வரி உணர்வு உறுப்புகளை தூண்டும், இது வலையின் செயல்திறனை குறைக்கும். நைலான் நிகர இழையை பயன்படுத்தவும், இது வலிமை மற்றும் பார்வையை சமநிலைப்படுத்துகிறது, மீன் தீங்கு குறைக்கிறது மற்றும் நிகர செயல்திறனை பராமரிக்கிறது. அதிகப்படியான மெல்லிய நைலான் மோனோபிலமெண்ட் மீனை மீட்டெடுக்கும் போது தீங்கு விளைவிக்கும், அதே சமயம் தடிமனான கயிறுகள் அதிகம் தெரியும் மற்றும் குறைவான செயல்திறன் கொண்டவை. மெல்லிய கயிறுகள் கொண்ட வலையில் சிக்கிய மீன்கள் வெட்டுக்கள், காயங்கள் மற்றும் செதில்களின் இழப்பை சந்திக்க நேரிடும், இதனால் சந்தையில் அவற்றின் தரம் மற்றும் மதிப்பு குறையும். 3 இப்போது இழுவை வலைகளை ஆராய்வோம். டிரால் நெட் அம்சங்கள். வலுவான, நல்ல சிராய்ப்பு எதிர்ப்பு, வாங்குவதற்கு மலிவானது. தடிமனான கயிறு அதிக இழுவை உருவாக்குகிறது, எனவே வலை தயாரிப்பாளர்கள் வலையை அதிக கனமாக இல்லாமல் வலுவாக மாற்றுவதற்கான வழியை கண்டுபிடிக்க வேண்டும். இழுவை வலைகளில் 50% இழுவை வலையால் பங்களிக்கப்படுகிறது. எனவே இழுவை வலைகளில் மெல்லிய மற்றும் இலகுவான கயிறுகளை பயன்படுத்துவது இழுவை கணிசமாக குறைக்கிறது.